ஐயா, என்ன இந்த நேரத்தில் குடும்பத்தோட வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. வேண்டுதல். ஐயா, இந்த நேரத்தில் அப்படி என்ன வேண்டுதல்? ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் ஒரு சின்ன குழப்பம். அதான் ஆத்தாவை பார்த்து மனசை விட்டு வேணா சரியாயிடும்னு வந்தோம். அம்மனுக்கு ரா பூஜை பண்ணி நட சாத்திட்டோம். இப்ப திறந்து பூஜை பண்ணக்கூடாதே. இல்லை, பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க. நாங்கள் வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டு போகிறோம். ம், சரி வரங்க. அம்மா தாயே பராசக்தி, என் மருமகளுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா விடிறதுக்குள்ள வீடு வந்து சேரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். நீதான் பத்திரமா அவளை வீடு கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னதான் நம்பி இருக்கோம். ஆமா தாயி. நீங்க என்னதான் வேண்டுனாலும் ராசத்திய கண்டுபிடிக்க முடியாது. யாரும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா ஆத்தா ராசாத்திய வீடு கொண்டு வந்து சேர்த்துருவா. வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அத்தை, என்ன இங்க உட்காந்துட்டீங்க? வாங்க. சம்மந்தி, என்ன இது இங்க உட்காந்துட்டீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வரல. என் பொண்ணு இல்லாத அந்த வீட்டுக்கு நான் வர விரும்பல. வந்தா நான் என் பொண்ணோட தான் வருவேன். இல்லைன்னா வரமாட்டேன். அந்த ஆத்தா என் பொண்ணை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் இந்த சன்னதி விட்டு எங்கேயும் வரமாட்டேன். சரி, அது அவங்க இஷ்டம். நாம குறுக்க இருக்க வேண்டாம். வாங்க, நாம வீட்டுக்கு போவோம். இல்லை, நீ அவங்க சொல்றதும் சரிதான். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ராசாத்தி இல்லாமல் வீட்டுக்கு போறது கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் ஆத்தாவோட சன்னதியில இருந்து ராசாத்தி கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கும். ஆமா பாரி, அதுவும் நல்ல விஷயம்தான். செண்பக அம்மாவை விட்டுட்டு போக முடியாது. ஆத்தாவோட சன்னதியிலே இருப்போம். அப்பதான் ஆத்தா மனசு இறங்கி சீக்கிரம் ராசாத்தியை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவா. வா, நாமளும் உட்காருவோம். ரசாதி,
எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. எல்லாரும் இப்படி பரதேசிங்க மாதிரி கோயில் வாசல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவளால இன்னைக்கு என்னோட தூக்கமும் போச்சு. வரட்டும் அவ. அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ? பொண்ணை காணோம் நீங்க பருத வச்சிட்டு இருக்கோம். தூக்கம் போச்சுன்னு புலம்புறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் எதுக்கு வெக்கப்படணும்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீங்க தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்னையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஐயோ சாமி, போதும் நிறுத்துங்க. சம்மந்தி, ராசாத்திக்கு எதுவும் ஆகாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னங்க நீங்க? நான் இருக்கும்போதே என் பொண்ணை குத்தி காட்டி பேசுறாங்க. நான் இல்லாதப்போ என்னெல்லாம் பேசிருப்பாங்க. இப்ப அவ இங்க இருக்கானே தெரியல. என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா அவ வாழலனாலும் என் கண்ணு முன்னாடியாவது இருந்திருப்பா. நான் இருக்கேன்னு வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. என் பொண்ணை காணும். இங்க பாருங்க, ராசாத்தியை காணும்னு உங்களை விட எனக்கு தான் கவலை அதிகம். உங்களுக்கு உங்க பொண்ணு ராசாத்தி காணா போயிட்டாங்கிற கவலை மட்டும்தான். ஆனா எனக்கு அது மட்டும் இல்ல. அவனோட வாழ்க்கையே வீணா போயிருமோ நினைச்சு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே ராசாத்தியோட வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கு. எப்படியும் ராசாத்தி கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன, சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னால ராசாத்தி இனியும் 2 பேரும் ஒன்னா இருக்கணும். இதுல ஒரு நாளைக்கு தப்பானா கூட அவங்க வாழ்க்கை முழுக்க பிரிஞ்சுதான் வாழணும்னு ஜோசியர் சொல்லிட்டார். அப்போ ராசாத்தி கண்டிப்பா இனியனை பிரிஞ்சுதான் இருக்க போறா. இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லவும் முடியாம அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க வர்ற வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன விளையாட்டு ராத்திரில? வா அப்பா, வீட்டுக்கு வா. விளையாடிட்டு வரேன்ப்பா. ரசதி, சொன்ன கேட்க மாட்டேன். விளையாடிட்டு வரேன்ப்பா. என்ன இந்த நேரத்துல விளையாட்டு? தெருவில் யாராவது இருக்காங்களா? இல்லப்பா, நான் விளையாடிட்டு வரேன்ப்பா. இந்த பாரு, உதவாங்குவ. உள்ள வந்துரு ராசாத்தி. சொல்ற பேச்சு கேட்கணும். வா உள்ள. நீ என்ன? வா, 2 பேருமே வாங்க. பாரி, என்ன சின்ன எதுக்கு ஒரு பொன் பண்ணி கேளுப்பா. பண்றேன்.
ஹலோ, சொல்லுங்க சித்தப்பா. ஏய் குமரா, ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சித்தப்பா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். ராத்திரி நேரம் ஒருத்தர் கூட ரோட்ல இல்ல, யாரையும் கேட்க கூட முடியல. இந்த பாரு, எப்படியாவது விடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடணும்டா. இல்லைன்னா ஜோசியர் சொன்ன மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது. நல்லா தேடி பாடுறா. சரி சித்தப்பா. சரி, ஏதாவது தெரிஞ்சுன்னா ஃபோன் பண்ணு. ஆ சொல்லுங்கப்பா. இனியா, என்னாச்சுடா? அப்பா, தேடிட்டு தான் இருக்கேன். அவளை பார்த்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. சரிடா, நாங்கெல்லாம் அம்மன் கோயில்ல இருக்கிறோம். ராசாத்தி கிடைச்ச உடனே இங்க கூட்டு வந்துரு. என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. முதல்ல அவளை கவனமா பார்த்து கூட்டு வாங்க. சரிப்பா. பாரி, என்னாச்சுன்னு கேட்டியாப்பா? ராசாத்தி கிடைச்சாலா? கிடைக்கிறேனே, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்களா? யாரு? யாருப்பா? என்ன வேணும்? வந்து குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். கொஞ்சம் இரு, எடுத்துட்டு வரேன். தம்பி, யார் பாணி? என்ன இந்நேரத்துக்கு வந்து கதவை தட்டுற? இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். என் பொண்டாட்டியை காணோன்னு தேடிட்டு வந்தேன். வர வழியில எல்லா கடையும் சாத்தி இருந்துச்சு. உங்க வீட்டுல மட்டும்தான் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது.
குடிக்க கொஞ்சம் தண்ணி கேட்கலான்னு. என் பொண்டாட்டி கொஞ்சம் குண்டா இருப்பா. அவளை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் நாங்க யாரையும் பார்க்கல தம்பி. அப்படியெல்லாம் யாரையும் எங்களுக்கு தெரியாது தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. செல்வி, அக்கா. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாப்பா. சாரிங்க. பரவாயில்லப்பா. பரவாயில்ல. தேங்க்ஸுங்க. சரிங்க தம்பி. அப்பா. ஏய், ராசாத்தி கிடைச்சிட்டாளா? இல்லப்பா, தேடிட்டு தான் இருக்கேன். சரிடா, ஏதாவது நான் ஃபோன் பண்ணேன். சரிப்பா. ஏ செல்வி, வாங்க. என்னக்கா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வந்தது யார் தெரியுமா? அவளோட புருஷன். நல்ல வேளை அவளை பார்க்கல. பாத்திருந்தா அவ்வளவுதான். என்னக்கா சொல்ற? ஆமா, இந்த பாரு, திரும்ப வரப்போறான். அவளை பத்திரமா பாத்துக்க. யார் வந்து கதவை தட்டினாலும் இனிமேல் திறக்காத. சரிக்கா, போ. நான் பாத்துக்கிறேன். எப்படி இங்க வந்த? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த அம்மா தானே எனக்கு பொங்கல் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஏதோ தப்பா இருக்கு.
இங்கிருந்து போயிடணும்.